who articulated in 3000 years back in Tamil classic Purananur. He says, Yadum Ure Yavarum Kelir, which means I am a world citizen. Every citizen is my own kith and kin. He said 3000 years back. சாவுறப்ப சந்தோஷமா சாப்பிடா. யாரா நீ? கொஞ்சம் உள்ள போய் பேசலாமா? சரி உள்ள வா. உட்கார். சொல்லுங்க, என்ன விஷயம்? என் அண்ணனை கொலை பண்ணவன கொலை பண்ணணும். நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? நீங்கள் சகாய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி தெரியும். நான் பண்ணுறது பேர் கொலை கிடையாது, இயற்கையை வச்சே மற்றவங்களுக்கு எதிராக திருப்பி விடுறது. அதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். புரியல. ஒரே டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்த 4 பேர் ஒரே இடத்துல மீட் பண்ணுறப்போ 3 பேரோட பார்வை அந்த 4வது ஒருத்த மேலே பட்டுச்சுன்னா அந்த 4வது ஆள் இயற்கையாக செத்துருவோம். சரி, இதுக்கு நான் என்ன பண்ணேன்? 3 பேரோட பார்வை அந்த 4வது ஒருத்த மேலே போகிறதுக்கு நீ தான் பின்னிருந்து கிளாஸை பண்ணணும். சரி. அந்த சவுண்டு கேட்டு நாங்களாம் திரும்பி வைப்போம். அப்போ அந்த 4வது ஆள் செத்துருவோம். அவன் ஃபோட்டோ ஏதாச்சும் தரேன். டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. நம்ம மாதிரி ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. இவன் டேட்டா பர்த்து என் டேட்டா பர்த்தும் ஒன்றா தான் இருக்கும். பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம இன்னும் 2 பேர் டேட்டா பர்த்து கண்டுபிடிச்சா மட்டும் போதும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நம்ம விஷயம் இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. இதே டேட்டா பர்த்தில் நம்ம பசங்க 2 பேர் இருக்காங்க. எங்கே எப்போன்னு ஐ வில் டெக்ஸ்ட் யூ லேட்டர். ஓகே. சொன்ன மாதிரி அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. சரி, பண்ணிடுறோம். டே சப்ப, என் அண்ணனை கொண்டது நீ தானே, எனக்கு தெரியாதா? அதான்டா உன் டெக்னிக் வச்சு உன்னையே போட்டான். டே, நான் ஒரு பணத்துக்காக கொண்டு வந்தான்டா. உங்கள் அண்ணனை பாதுகாக்க கொண்டுவேன். ஆர்கே அவன் அத்லெட்டா. டேய், என்னடா சொல்கிற? டேய் சே. நான் தான் சித்தார்த்தோட தம்பி.
தெரியும். என் அண்ணனை எதுக்கு கொன்னேன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுவா, நானும் அண்ணனும் ஒரு அத்லெட் பிளேயர். நேஷ்னல் மீட்டும் வந்துச்சு. ஒன்று அவன் நேஷ்னல் செலெக்ஷன் போகிற மாதிரி இருந்துச்சு, இன்னொன்று நான் போகிற மாதிரி இருந்துச்சு. உன் அண்ணனை மேட்ச்லேருந்து லூஸ் பண்ணால் எப்படியும் அவன் அடுத்த சான்ஸில் கூட என்னை வந்து பீட் பண்ணிடுவான். அதனால தான் அவனை மேட்ச்லேருந்து லூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அவன் லைஃப்லேருந்து லூஸ் பண்ணிட்டேன். அப்படி பிளான் போட்டு பண்ணது தான் இந்த சம்பவம். கோவம் வருதா? கொலை பண்ணணும்னு தோணுமே, கொன்றுவியா? இங்கேருந்து போகிறப்ப நீ செத்துருப்ப. ஓ, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா? காஃபி. நம்ம பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌன் கலர் கப் காஃபியில் பாய்சனும் ஒயிட் கலர் கப்பில் வெறும் காஃபியும் வைக்கணும். அந்த பாய்சன் காஃபி என்கிட்டையும் வெறும் கப் காஃபியை அவன்கிட்டையும் வைக்கணும். பாய்சன் காஃபி நீ குடித்தா செத்துருவி. அப்போது ஒரு கன்ஃபியூஸ் ஆகி அவன் கப்பை மாற்றுவான். அப்போது வெறும் காஃபி என்கிட்டையும் பாய்சன் கப் காஃபி அவன்கிட்டையும் இருக்கும். சாக போகிறது நான் இல்லைடா, நீ தான். சாக போகிறது நான் இல்லைடா, நீ தான். உனக்கு அவன் எவ்வளோ கொடுத்தான்? 10,000 ரூபா கொடுத்தான். நான் 15,000 தரேன். நான் சொல்கிறேன் செய். ஸோ சிம்பிள், சொல்லுங்கள், நான் என்ன பண்ணணும்? அவன் சொன்ன பிளானே தான், ஆனால் பிளானில் ஒரு சின்ன திருத்தம். சாகிறப்போ சந்தோஷமாக சாகுறேன். என்றைக்குமே நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்கிற சண்டையில் ஜெயிக்கிறது நல்லது மட்டும்தான். ஒருத்தன் தப்பு செய்கிறானா அவனுக்கு மட்டும் தண்டனை கொடுக்கக்கூடாது. தப்பு செய்கிறவனுக்கு உடந்தையாக இருக்கிறவனுக்கும் தப்பு செய்ய தூண்டுறவனுக்கும் தண்டனை கொடுத்தாகணும். அப்போ தான் தப்பு நடக்காது.